ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா ரவீன தலையில் துண்டை கட்டி நிற்கணும்னு நினைக்கல. மழை வெஞ்சிருக்குந்தா சேட்டெல்லாம் தலையில் துண்டை கட்டி நிற்காரா. இப்போ இங்கே தான் வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வியாபாரத்துக்கு வந்த இடத்துல இந்த பாதையை பார்த்துக்கோங்க. எல்லாருமே நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த பாதையை நல்லா பார்த்துங்க. இது ஒரு கதை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்கள். அந்த வீடியோஸ் போடுறவங்களுக்கு சரிங்களா, பார்த்துக்கிறேங்க. ஆமாங்க, இந்த பாருங்கள். இந்த தாங்க இந்த இறக்கத்துலாம் வண்டி நிற்கிது. இந்த பாருங்க என்ன கேபிள் போயிருக்குன்னு அந்த ஒரு மீனை பார்த்துட்டு இப்போ எந்திரிச்சு வராப்புல. ஓ இதுதான் போயிருக்கு அப்படின்ட்டு. அந்த பாருங்கள் இன்னும் முன்னாடி போய் அந்த கேபிள் எங்கே போயிருக்குன்னு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கா போகிறாப்புல. அந்த பாருங்க வண்டி பாருங்கள். அந்த கீழே பாருங்கள் இறக்கமாக இருக்கு பாருங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடை தாண்டி கீழே பார்த்தீங்கன்னா வயலுங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ இறக்கத்தில் பாருங்கள். நான் கிராஸ் அப்படி நின்று இந்த இதெல்லாம் பின்னாடி ரிவர்ஸாக வராமல் போச்சு கேபிள். அந்த இந்த பார்த்தீங்களா அந்த கேபிள் தாங்க அந்த உள்ள துண்டா விழுந்தது இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு துரும்பு பிடிச்சி அந்த விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே பின்னாடி மாட்டிக்கிருக்காப்புல கேபில். பின்னாடி மாட்டல அந்த முதல்ல வந்து விழுந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதோட பேலன்ஸ் வந்து இங்கே கிடக்கு. இந்த பாருங்கள் அதை வந்து கழட்டிக்கிட்டு இருக்காப்புல. கழட்டி நம்ம அதை எடுத்து முடிச்சு கீழே போட்டதுக்கு தான் புதுசாக மாட்ட முடியும் அப்படின்னு. அங்கேயே பாருங்கள் நிறைய தண்ணி கட்டிக்கிறதுனால மழை பெஞ்சிருந்துச்சி பாருங்கள். தண்ணியும் கட்டி கிடக்க பாருங்கள். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த உள்ளே எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து மாட்டிக்கிருக்காப்புல பாருங்கள். இப்போ மழையை நனைஞ்சி விட முடியாமல் இருந்தப்பல வீட்டில் நான் கூப்பிட்டனால வந்து சரி என்ன செய்ய. ஏன்னா வண்டி பின்னாடி அங்கே மாட்டி முடித்தா தான் நமக்கு வண்டி பின்னாடி போயெல்லாம் போகவும் செய்யாது. அங்கேருந்து எடுக்கனாலுமே அது கேபில் மாட்டினா தானுங்க. அதனால் எப்படினாலும் நம்ம அங்கேருந்து கண்டிப்பாக நம்ம மாட்டினா தானே இங்கேருந்து போக முடியும் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள் வந்து கூட மாட்டியிருக்காப்புல. இந்த பாருங்கள் புதுசு தான் போய் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். 185 புது கேபிள்னு சொன்னாங்க. இந்த கேபிள் தான் பாருங்கள். அதை பாருங்கள் வச்சுருந்தேன். வண்டி வச்சுட்டு தான் அதை போய் கீழே போய் கூப்பிட போனேன். இந்த தர பார்த்தீங்களா, இது செட்டாகி கொடுத்துட்டாங்க. சிங்கிளாக வேண்டாம், செட்டாகி கொடுத்துட்டாங்க அப்படி பார்த்தீங்களா. ஆனால் சிங்கிள் இருந்தாலும் போதும், பட் இருந்தாலும் செட்டாக மாட்டோம் நல்லா புதுசாக மாட்டிடலாம் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க வச்சாச்சு. இந்த பாருங்க இந்த இறக்கத்தில் நிற்க பாருங்க. மழையும் சாரில் பேஞ்சிக்கிட்டு தான் நிற்கி. ஆமாங்க, இந்த டோரை திறந்து இருக்காப்புல. திறந்தா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இந்த பாருங்க திறந்தாச்சு. இது முதலே செஞ்சுருக்கலாம், பட் இருந்தாலும் பாவம் மழையும் சில நனைஞ்சிட்டு தான் இருக்காது. துண்டை தலையில் போட்டுட்டு பாவம் வந்து பார்த்துட்டு அந்த வந்துருச்சுங்க. இந்த கேபிள் தாங்க பார்த்தீங்களா. அந்த படம் இதுதான் அந்த விழுந்தது பார்த்தீங்களா. எப்படி கிடக்க பாருங்க. இது புதுசு. இதாங்க பழைய கேபிள். பார்த்துங்க புது கேபிள் எடுத்துட்டாப்புல. இப்போ போய் ஃப்ரண்டில் மாட்டி உள்ளே ஓடி கொடுப்போம் அப்படின்ட்டு அங்கே போகிறாப்புல. இதை பார்த்தீங்களா ஃப்ரண்டில் மாட்டேன் அந்த போயிடும். வாங்க பாருங்கள் நீங்களும் தொடர்ந்து. அந்த பாருங்கள் ஃப்ரண்டில் மாட்டிட்டாப்புலங்க. இந்த மாட்டி இந்த உள்ளே ஓடி இழுத்து ஒரு கீழே ஓடி கொண்டு வந்து பின்னாடி மாட்டணுமா. அதனால் இந்த வரங்க அந்த பின்னாடி மாட்டுறதுக்கு அங்கே உள்ளே கொடுத்துருக்காப்புல. கல்லில் மாட்டி முடிச்சு பின்னாடி அதுக்கு கல்லை அணை கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கும் போட்டு முடிச்சுட்டு இந்த கல்லையும் பாருங்கள் அணை கொடுத்துருக்கு. அந்த வீலையும் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் நினைக்கிறேன். பாருங்கள் அந்த நான் காமிக்கல நினைக்கிறேன். அதை பார்த்தேன். அந்த இருக்கிறதுங்களா பேக் வீலில் 2 சைடு வச்சுருக்கு. ஹேண்ட் பிரேக் போடுறது இந்த ஃப்ரண்ட்லேயும் போடுறது இது பார்த்துக்கோங்க. பாருங்கள் இல்லை பார்த்தீங்களா மாதம் பார்க்க கஷ்டம் பார்த்தீங்களா. இன்னும் வந்து இதை மாட்டி கொஞ்சம் சரியாக்கணும். நம்ம அடுத்து இங்கே முன்னாடி மாட்டி முடிச்சாச்சு. அடுத்து பின்னாடி போகணுங்க. இந்த பார்த்தீங்களா இந்த பாருங்கள் இந்த வெள்ளை கேபிள் தான் பார்த்தீங்களா. ஆமாம், அது வந்து பாட்டில் வந்து தண்ணி குடிக்கிறக்கா வாட்டர் பாட்டுருங்க. திடீர்னு இங்கே இடையில தண்ணி வச்சு குடிக்கணுமா, ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேணும்லங்க. நம்மளாம் மனுஷங்க தானே. அதனால தான் அது வந்து கேபிளை போட்டு மாட்டி ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காப்புல. இந்த அது என்னடா செம்பலாக இருக்குது. அவங்களும் செம்பலாம் தண்ணி கொண்டு வந்தாங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க. டீங்க அவங்க வீட்டிலேருந்து டீ வந்துருச்சு. அவர் பச்சை சட்டைக்காரர் ஏன் கொடை பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் அலையில் நனைஞ்சி இருப்பாங்க அப்படின்ட்டு கூடையே பிள்ளைக்கு பாருங்கள் மகனுக்கு கொடையை பிடிச்சிட்டு கூடையே அலைகிறாரு. சாய் பின்னு சரி. அதே மாதிரி டீ அங்கேருந்து நமக்கு வந்துருச்சுங்க. டீ குடிக்க வேண்டி அதை கையில் கொடுத்தேன். அது குடிக்காமல் ஆறியும் போச்சு. இந்த பாருங்க அது என்ன சாய் குடிச்சு தான் வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. இந்த செம்பில் டீயை ஆறி போச்சு. வாய்கள் கூட இல்லை அந்த பையன். அதை பாருங்கள் அந்த டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு கூப்பிச்சு அப்படி தான். அதுதான் எத்தனை நேரம் இல்லை சூடாக இருக்காப்புல. திரும்ப பாருங்கள் சூடாக இல்லை வாய். ஏன்னா ஆமாம் இப்போ பிடிச்சிட்டு நம்ம அந்த டீயை குடிச்சிட்டாப்புல. நீங்கள் வாட்டில் வீடியோ எடுங்க நான் போகிறப்பா அப்படின்ட்டு வந்துட்டார். சரி வேலை பார்க்க முடியும் அப்படின்னால அந்த குறைய கொஞ்சம் மாற்றம்ல அப்படின்ட்டு தான். சரிங்களா. அந்த வண்டி நிப்பாட்ட டயத்தில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ பெரிய கிடக்குன்னு பாருங்க. இந்த ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டா பண்ணணும். நம்மளோட வண்டி எடுத்து கிளம்பணும் முடிஞ்சு.
பக்கத்தில் யார் நிற்கா அப்படின்னு பார்த்தா வினோத் அப்பா நிற்காரு. அவள ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடையோட மழை வேற இது. ஆமாம். என்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கேரளா. ஆமாம் கேரளாங்க. அதான் வயநாடு. வயநாடு. இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் பேர் வினுங்க. எல்லோரும் தொடர்ந்து பாருங்கண்ணே. சரிங்களா? இந்த வரலாம்.